ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நான் ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாகை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே சில வீடியோ எடிட் பண்ண முடியலன்னா போடாமல் விட்டுருவேன். ஃப்ரைடே எப்போவுமே கண்டிப்பாக பூஜை பண்ணுறதுன்றது நான் செஞ்சுட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பேன். ஸோ பூஜையை கூட நம்ம பார்த்து காப்பி அடிக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அது ரெகுலராக நம்ம அதை பண்ணும்போது ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு துளசி மாடத்துக்கிட்ட பூஜைலாம் பண்ணிவிடுவேன். ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம அதை கண்டிப்பாக தப்பாக தான் செய்வோம். நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற விஷயத்த செஞ்சால் சரியாக செய்வோம். ஸோ எப்பயும் போல் துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு நிலவாசலுக்கு பூஜை பண்ணுவேன். இப்போ நான் காஞ்சிபுரத்துக்கு நிறைய கோயில் விசிட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கல்லால் ஆன தூண் இருக்குது. அந்த தூணுக்கு அந்த 2 பக்கமும் தூணில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டிருக்காங்க வாசல் என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அந்த நம்ம உள்ளே நுழையிறோம் இல்லையா, அந்த பிரகாரத்து உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸில் அந்த சைடு 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் பூசி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வாசப்படிக்கு வைப்போம் இல்லையா, அதே போல் வச்சுருக்காங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே உள்ளே போனேன். நான் பாப்பா கிட்டே சொன்னேன், பாருமா இவ்வளோ பெரிய கல்லுமா, இதில் போய்ட்டு அழகாக மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு மங்களகரமாக ஒரு கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக அது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போல்லாம் நிறைய கோயிலோட என்ட்ரன்ஸில் வாசலில் கோலம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்ல. வெளியே மட்டும் கோலம் இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா வாசப்படியில் நிலவாசல் மாதிரி அங்கேயே கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கோவில்லையே நிறைய சக்தி பவர் அதிகமாக வைப்ரேஷன் இருக்கும். நம்ம வீட்டில் எப்பவுமே பேட் வைப்ரேஷன் வராமல் இருக்கணும், அதாவது தீய சக்திகளுடைய பார்வை கூட படாமல் இருக்கணும். அக்கம் பக்கம் வீட்டில் கூட நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப மோசமான விஷயம்னு பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி தான். அந்த கந்திருஷ்டி படாமல் இருக்கணும்னா எலுமிச்சப்பழம் கட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் வைக்கணும், வாசப்படியில் வைக்கணும். நம்ம நிலவாசல் 2 புறமாக வைக்கலாம். ஒருத்தவங்க குங்குமம் மட்டும் வைப்பாங்க, ஒருத்தவங்க மஞ்சள் குங்குமம் தடவை வைப்பாங்க. சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. வாசலில் மங்களகரமாக கோலம் போடுறது, வெள்ளிக்கிழமான துளசி மாடத்துக்கு தண்ணி தீர்த்தம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பிராமின்ஸோட வீட்டிலலாம் கண்டிப்பாக துளசி மாடம் இருக்கும். அவங்க அதை ரொம்ப சுத்தமாக பராமரிப்பாங்க. நம்ம எல்லாமே போனாலே அதை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுப்பாங்க துளசியை. ஸோ துளசிக்குன்ற பவர் ரொம்ப அதிகம். அதனால் நம்மளும் வீட்டில் துளசி மாடம் வச்சு விளக்கேற்று ரொம்ப நல்லது. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வந்தாங்கன்னா நேராக போயிட்டு சாமி ரூமுக்கு போக மாட்டாங்க, கிச்சனுக்கு தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு கிச்சனை சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தான் அன்னபூரணி தாயாருடைய வாசம் வீட்டுக்குள்ளே நிறையவே இருக்கும். நமக்கு தானியத்துக்கும் சாப்பாட்டுக்கும் குறை இல்லாமல் இருக்கும். அக்னி பகவானுடைய அனுக்கிரகமும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால தான் நம்மளுடைய அக்னி பகவானுக்கு கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்கிறது, அன்னபூரணிக்கும் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை மாக்கோலம் போடுறது, இது எல்லாமே அந்த காலத்து ஃபாலோஅப்ஸ் தான். நம்ம மாக்கோலம்லாம் நான் பிராமிநாத்தில் தான் பார்த்துருக்கேன். வெள்ளிக்கிழமான பிராமிநாத்தில் பார்த்திங்கன்னா நெய் போட்டு பருப்பு சாதம் செஞ்சு தான் கொண்டு வருவாள் என் ஃப்ரெண்டு. அதே போல் அவள் சொல்லுவாள், நான் காலையில் சாமி கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அவங்க வெள்ளிக்கிழமானா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது, இது மாதிரி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நம்ம இப்போ தான் ஃபாலோ பண்ணுறோம். அவங்களாம் அப்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன எறும்புகளுக்கெலாம் உணவு வைப்பாங்க. மகாலட்சுமி பிடிச்சது தாமரை கோலம் தான். அதனால தான் நான் தாமரை கோலம் போட்டு அங்கே ஒரு விளக்கேற்றி வைப்பேன். அந்த கேஸ் அடுப்பு மேலேயும் ஒரு விளக்கேற்றி வைப்பேன். ஆனால் என் பசங்க குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டு அது மேலே நான் ஏற்றுறது இல்லை. கொஞ்சம் தள்ளி அவங்க இல்லாதப்போ நான் ஏற்றி வைப்பேன். நம்ம வீட்டில் கடன் அப்புறம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் எப்போவுமே நல்ல தெய்வங்கள் நல்ல சக்திகள் இருக்கணும், பாசிட்டிவான விஷயம் இருக்கணும். ஒருத்தர் வீட்டு உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வீட்டை பூட்டியே வச்ச ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும், பேட் வைப்ரேஷனாக இருக்கும். அவங்க வீட்டில் எப்போவுமே ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை, சண்டை, மன கஷ்டம், ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது, டல்லாக ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஆக்டிவாக இல்லாமல். இதே நம்ம வீட்டில் குட் வைப்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறது, ஊதுவத்தி வாசம், விளக்கில் பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றி வைக்கிறது, இந்த குங்குமம் மஞ்சள்லாம் வாரம் மாற்றி வைக்கிறது, பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் மாற்றுறது, டெய்லியும் ஏலக்காய் கிராம்பு போட்டு தீர்த்தம் மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அதனால் எப்போவுமே வீடு ஜன்னல்லாம் கூட நல்லா ஓப்பன் பண்ணியே வச்சுடுவேன். நல்லா சாயந்தரமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்ததும் ஜன்னலை திறந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம நிலவாசலை திறக்கும் போது ஓம் மகாலட்சுமி வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு திறக்கலாம். காலையில் குளிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு
வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பூஜை வேலை செய்யலாம். ஸோ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சில கிளிப்பிங்ஸ் எடுத்து தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணேன். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணதையும் நான் செவ்வாய்க்கிழமை முருகருக்குன்னு ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறதையும். முருகருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை, நம்ம லோன் நிறைய இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக தீரணும், வட்டி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட சீக்கிரமாக குறைஞ்சிடும்ன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன், வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரேன். நான் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்தேன், பட் நமக்கு கை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கிருத்திகையில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் சஷ்டி, செவ்வாய்க்கிழமை இப்படி முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரேன். இதனால் நல்லாவே பலன் கிடைக்குது. அவருமே சொன்னார், இல்லை நான் இப்போ போயிட்டு கொஞ்சம் பேங்க்கில் பேசினேன், இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்க சொன்னேன், ரொம்ப லாங் டேர்மாக இருக்குது, சீக்கிரமாக முடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக அப்பப்போ பேமெண்ட் 50,000 1,00,000 அது மாதிரி கட்டி நம்ம கடனை சீக்கிரம் முடிக்கலாம். ஸோ முருகர் யார் மூலியமாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், எப்படியாவது நம்ம கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு தான் நான் இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரேன். நமக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிப்போம், ரெண்டாவது நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிப்போம், கடவுளே நீ தான் எனக்கு எல்லான்னு. ஸோ அப்படி தான் நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்கள் குலதெய்வம் மங்கள பரமேஸ்வரி. வார வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு சுக்கிர பகவானுக்கும் புத்து கோயிலில் போய் பால் ஊற்றிட்டு விளக்கேற்றிட்டு வரேன். ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு 9 வாரம் போய் செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனைக்குமே சில கிரகங்களால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த தோஷம்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நவகிரகங்களை போய் சுற்றிட்டு விளக்கு போட்டு வரோம். சூரியன், சந்திரன் அப்படின்ட்டு இவங்களாலையுமே நமக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்களுக்கும் நம்ம போடலாம். பைரவருக்கும் நம்ம விளக்கு போட்டு வரலாம். தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாய்களுக்கு கூட தயிர் சாதம், பால் அதெல்லாம் கொடுக்கலாம். எப்போவுமே வெள்ளிக்கிழமை சாமி பாட்டு வீட்டில் போட்டு விடுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அந்த பாட்டு ஓடும்போது நம்ம வீட்டில் குட் வைப்ஸ் நிறைய வரும். எப்போவுமே வீட்டில் நல்ல பாசிட்டிவான விஷயம்லாம் செய்யும்போது வீடே மங்களகரமாக இருக்கும். மாதம் பார்த்திங்கன்னா நான் அபிஷேகம்லாம் பண்ணுவேன். நம்மக்கிட்ட சிலைகள் இருந்தால் அபிஷேகம் பண்ணிவிடுவேன். லக்ஷ்மி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் போட்டு வழிபடுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தை கிருத்திகை, அது இல்லாமல் மாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் அன்றைக்கி பூஜை இப்படி தான் இருந்தது. மனசு சங்கடமாக இருக்குது, மனசு சரியில்லைனா உடனே கோயிலுக்கு போயிடுங்க. கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்குமே ரிலாக்ஸ்டாக இருக்கும். மனசுக்குள்ளே வச்சு எந்த விஷயத்தையுமே நம்ம புழுங்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. அது எல்லாமே ரிலாக்ஸாக விட்டுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறது நமக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இந்த வயசில் போயிட்டு, அதாவது வயசான காலத்தில் தான் ஆன்மீகம் அந்த மாதிரி பயணம் அப்படிலாம் போகணுன்னே கிடையாது. நம்ம மனசால ஒரு விஷயத்தை உணர்ந்துடணும். அதுதான் நான் சொல்கிறேன். முருகருக்கு அரளிப்பூ இங்கே தான் பறித்து போடுவேன். அது பக்கத்தில் இருக்க ஏரியில் சாமிக்கு யூஸ் பண்ணுற பொருள், அரிசி, பூக்கள், காஞ்ச பூக்கள்லாம் கொண்டு போய் போட்டு வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரிலாக்ஸ்டாக காலியாக இருந்தது. பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்கள். இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.